புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அதுக்கு தான் தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் தேவனுடைய வருகை மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தாலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தி தலைப்பு என்ன தெரியுங்களா? இயேசுவோடு இணைந்திருங்கள். அருமையான அந்த பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் வேற எதுவோடு இணைந்திருந்தாலும் அது நம்மளை அழித்து விட்டு போயிடும், நம்மளை அழிச்சிடும். ஆனால் இயேசுவோடு நம்ம இணைந்து கொண்டால் இயேசு நம்மை வாழ வைப்பார். இயேசு ஒரு முறை சொன்னார், நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதலால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் நம் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் அநேக வாலிப பெண் பிள்ளைங்க, வாலிப ஆண் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா யார் யாரோடு இணைந்திருக்கிறாங்க, அதனால அவங்க வாழ்க்கையே மிகவும் சின்ன பின்னமாக போய்விடுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் பிசாசு. அந்த பிள்ளைகளுடைய மனதை குழப்பி எண்ணத்தை தூண்டி விட்டு அவங்கள யார் யாரோடு இணைய வைத்து வாழ்க்கையே பிசாசு சூறையாடி வைத்திருக்கிறான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் வேற யாரோடு இணைந்து கொண்டிருக்கிறாங்க. நான் இந்த நடிகரை போல இருப்பேன், நான் அந்த நடிகை போல இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களை போல மாற அவங்களோடு இணைந்து கொள்ள அவங்க செயல்படுறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் இயேசுவோடு இணைந்திருங்க. இயேசுவோடு இணைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி அப்படி என்று சொன்னார். அடுத்தது யோவான் 15:4 சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. நாம் கொடிகளாய் அவர் மேல் படர்ந்து கொண்டால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். கனி என்பது நம்முடைய குணாதிசயங்களை, கேரக்டரை குறிக்கிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு இணையும் போது ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நம்ம குணங்கள் மாறுவதற்கான வழிகளை இயேசு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு இருந்தால் இயேசுவை போல இருக்கலாம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை பேதுரு இயேசு சுவாமியை கொண்டு போயிட்டாங்க. அவர் அங்கே அரண்மனையில் இருக்கிறாரு. அப்போது இயேசுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி பின்னாடி போன பேதுரு அங்கே இருக்கிறாரு. அப்போது குளிர் காய்ந்து கொண்டிருந்தோடு இவரும் போயிருக்கும் போது அங்கே முதல் ஒருத்தி வந்து சொல்கிறா, நீ உன்னை இயேசுவோட பார்த்துருக்கன்னு சொல்லும் போது, இல்லை நான் இயேசு அறியேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த முறை வரும் பார்க்க சொல்கிறாங்க, உன் பேச்சும் உன்னுடைய செய்கையெல்லாம் பார்த்தா அவரோடு இருந்த போல தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ கவனிங்க, இயேசுவோடு கூட இருந்தால் இயேசுவை போல காட்சி அளிக்கலாம். இயேசுவோடு கூட இருந்தால், கர்த்தநாம ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட இல்லாமல் காட்சி அளித்தா அது டூப்ளிகேட்டு. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த குணநலன்கள் எல்லாமே வந்துவிடும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடிகள் என்று சொல்கிறார். அது தன்னோட சீஷர்களுக்கு சொன்னாலும் இன்றைக்கு இந்த வேத வாசிக்கும் போது நமக்கும் பொருந்தும். எப்படி ஒரு திராட்சை செடியில் ஒரு கொடி போய் படர்ந்து கொண்டால் அது மிகுந்த கனிகளை கொடுக்குமோ, அதே போல தான் இயேசுவோடு கூட நல்ல குணநலங்கள் நமக்கு உண்டாகுங்க. அதாவது கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொடி சம்மந்தப்பட்ட காய்களை போடுவாங்க. அந்த கொடி அவரைக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய், பாவக்காய், இந்த கொடி சம்மந்தப்பட்ட காய்களை அவங்க பயிர் செய்யும்போது அந்த கொடிகளை மேலே ஏற்றி விடுவாங்க, மேலே பந்தல் மாதிரி போட்டு. ஏன்னா அது படர்ந்து போகும்போது தான் மிகுந்த காய்களை காய்க்காது. அது கீழே இருக்குமானால் அந்த காய்களும் காய்க்காது. மற்ற இருக்கிற பூச்சி மற்ற காய் வந்து அரித்து விடும்.
அது சரியா செயல்பட முடியாது. அது ஒரு ஒரு கொடி மேல, ஒரு செடி மேல படருமானால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னா, நீங்க கொடியா இருக்கிறீங்க, நான் திராட்சை செடி, என் மேல வந்து படர்ந்து கொள்ளுங்க, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, யோவான் 15:4 ஏற்கனவே வாசித்தோம். அவங்க சொல்லப்பட்டிருது, என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ஏசப்பாவோடு நாம கூட இருந்து அவரிலே நாம் நிலைத்திருந்தால் அவரும் நம்மோடு கூட நிலைத்திருப்பார். அது மாத்திரமல்ல, நிலைத்திராவிட்டால் என்ன ஆகும்? இயேசுவோடு கூட நீங்க நிலைத்திராவிட்டால் என்ன ஆகும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரே சொல்றாரு யோவான் 15:4 பாருங்களேன், கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்று நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப ஏசப்பாவோடு கூட நம்ம இல்லை என்று சொன்னால் நம்மால் கனி கொடுக்க முடியாதாம். கனி கொடுக்கல என்ன ஆகுனா, உங்களால் நிலைத்திருக்க முடியாது, நீ கனி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தானா உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்குது யோவான் 15:6, ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஏசப்பாவோடு நிலைத்திராவிட்டால் அங்க எந்த ஒரு ஐக்கியமும் உறவும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ ஒரு செடியானது, ஒரு கொடியானது செடி நிலைத்திராவிட்டால் அது உலர்ந்து போகும், அது அக்கினியில போடுவாங்க, அது எரிந்து போகும் சொல்லப்படுது. அப்போ இயேசுவோடு கூட இல்லைன்னா என்ன ஆகுனா, தனிப்பட்ட வாழ்க்கை தான், ஒன்றுமே இல்லை. கடைசியில் அது ஒரு நரக வாழ்க்கை தான் மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளை பாருங்க, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, தேவ பிள்ளைன்னு சொல்றேன், ஞான செலுத்த பிள்ளை, இயேசுவோடு கூட இல்லாம பேருக்கு நான் கிறிஸ்தவன் 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 என்று சொல்லிக்கொள்ளணும் ஒரு பிரயோஜனம் அல்ல. ரட்சிக்கப்பட்டு ஞான செலுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவோடு கூட இருக்கணும், வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க முயற்சி செய்து அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதுமாதிரி நடக்கணும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா என்ன சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து அங்க சொல்லப்படுது, என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அங்க சொல்ற பாருங்களேன், என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதற அடிக்கிறான். அப்ப இயேசுவோடு கூட இராத யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் விரோதி. அடுத்தது அவரோடு கூட சேர்க்காதவன் என்ன பண்ண, சிதறடிக்கப்படுகிறானா. அப்ப என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி திராட்சை செடியில கொடி நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்குமோ, அதே போல இயேசுவோடு கூட நாம் இருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம், நல்ல குணநலன்களை கற்றுக்கொள்ளலாம், நல்ல குணநலன்கள் உள்ள வாழ்க்கை நம்ம வாழலாம், அது ஆரோக்கியமா செழிப்பாய் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா இயேசுவோடு கூட நிலைத்துள்ளனா என்ன நடக்குன்னா, அங்க சொல்லப்படுறது அந்த வசனத்துல, என்னோடு இராதவன் எனக்கு விரோதி, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, ஒரு வாமை ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார். அதில் பாருங்க, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களை அலைந்து இளைப்பாலை தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனை குறித்து இங்க சொல்லப்பட்டது, அங்க ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷன் விட்டு புறப்பட்டு அது வனாந்தரங்களில் சுற்றி திரிந்து தங்க இடம் இல்லாம நான் விட்டு வந்த வீட்டுக்கு போவேன் என்று அது சொல்லுகிறதாம். அப்போ ஒரு அசுத்தாவிக்கு வீடு என்பது ஒரு மனுஷனுடைய சரீரம் தான். பாருங்க, அங்க ஒரு மனுஷன், ஒரு வீடு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எங்கேயாவது நீங்க ஒரு அசுத்தாவி ஒரு மாட்டு மேலே ஏறிக்கிச்சு, ஆட்டு மேலே ஏறிக்கிச்சு, மரத்தை பிடிச்சிக்கிச்சு, வீட்டை பிடிச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனுஷன் தான் பிடிக்கும். எந்த மனுஷனை? இயேசுவோடு இராத மனுஷனை. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவோடு இராத மனுஷன் பாருங்க எப்படி அவனுக்குள்ள அசுத்தாவி இருந்தது. அப்ப ஒரு மனுஷன் ஏசாமிக்கு அவனோட ஏசாமியோட சேராமல் இருக்கான்னு சொன்னா அவன் இயேசு சாமிக்கு விரோதி. ஏன் விரோதினா அவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது. பாருங்க, இப்ப அந்த அசுத்தாவி என்ன பண்ணுதான், அது அவனை விட்டு போய் வனாந்தர சுற்றி திரிந்து தங்க இடம் இல்லாம விட்டு வந்த வீட்டுக்கு போயின்னு சொல்லி வந்து பார்க்குதாம். பார்த்தா அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அழகா இருக்குதாம். பட் அதுல யாருமே இல்லை. சொல்லுது, இப்போ நான் போய் நான் பொல்லாத 7 ஆவில கொண்டு வருவேன்னு சொல்லி
உட்புகும். அப்படி உட்புகும் போது அந்த மனுஷன் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே ஒரு அசுத்தாவி இருக்கும் போதே அலங்கோலமா இருந்தது. இப்ப தண்ணிலும் பொல்லாத 7 அசுத்தாவில கொண்டு வந்து அது சேர்த்தா அப்ப அந்த மனுஷன் நிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுதான் இருக்குமா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இயேசு இருக்குனாங்க. நீங்க இயேசுவோடு இணைந்திருந்தால் இயேசு உங்களோடு இருப்பாருங்க. அதான் சொல்லிட்டாரு, என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். நீங்க இயேசுவோடு நிலைத்திருந்தால் அவர் உங்களோடு நிலைத்திருப்பார். நீங்க அவரோடு நிலைத்திராவிட்டால் அசுத்தாவி உள்ள வந்துடும். அசுத்தாவி வந்து உங்க வாழ்க்கையை மிகவும் மோசமாக்கிவிடும். கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் அவன் எப்போது உள்ள வரலாம்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் வருவதற்கு அவன் உள்ள வருவது பார்க்கறான், இயேசு இருக்கிறாரு, அதனால வராம போயிடுறான். ஆனா ஒரு முறை வந்து பாரா இயேசு இல்லை, இப்போ உட்புகுந்த அவன் செயல்பட ஆரம்பிச்சிடறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் நீங்க இயேசுவோடு இணைந்திருங்க. பேய் வந்துடும், பிசாசு வந்துடும் என்பதற்காக இயேசுவோடு இணைந்திருங்க சொல்ல வரவில்லை. கர்த்தநாம ஸ்தோத்திரம். நீங்க எப்பொழுதுமே இயேசுவோடு இணைந்திருந்தால் அது உங்க வாழ்க்கைக்கும் உங்க எதிர்கால வாழ்க்கைக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்குங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவோடு கூட இயேசுவோடு கூட சொல்லி எத்தனையோ பாவங்கள் செய்து விழுந்து போயிட்டாங்க. இன்னும் கூட ஒரு சிலர் நான் இயேசுவோடு கூட இருக்கேன்னு சொல்லி பொய் பேசிக்கிட்டு இன்னும் அவங்க நிறைய வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட இருந்தால் துணிகிறவனு பார்த்து செய்ய மாட்டாங்க. இயேசுவோடு கூட இருப்பதுன்னு சொன்னால் மற்ற மீது எந்த விதமான குற்றச்சாட்ட மாட்டாங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு கூட இருங்க. இயேசுவோடு கூட இருக்கும்போது அது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, நான் எப்படியே இயேசுவோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கர்த்தநாம ஸ்தோத்திரம். தினந்தோறும் நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்க. இந்த வார்த்தை தான் இயேசு. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த வேதத்தை தினந்தோறும் நீங்கள் வாசிங்க. இது நீங்கள் இயேசுவோடு இருப்பதுக்கு ஒரு அடையாளம். தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. இதுவும் இயேசுவோடு கூட இருப்பதுக்கு ஒரு அடையாளம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அடுத்து இயேசு சாமி வேதத்தை சொல்லி கொடுத்த காரியங்களை தியானிங்க. அதன்படி நடக்க நீங்க முயற்சி செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ நீங்க அவரை போல மாறலாம், நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இதுல ஞானம் விளங்கும். இந்த வேதவசனம் ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்குது. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுல என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க இயேசுவோடு கூட நீங்க நிலைத்திருப்பீங்க சொன்னால் எந்த அசுத்தாவிகளும் உங்க குடும்பத்தை தொட முடியாதுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவோடு கூட இல்லைன்னா அது மிகவும் ஒரு கேடுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அதை என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 15ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை அழகா சொல்லப்படுது. இயேசுவோடு நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பாள்னு சொல்லி கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்படுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதாவது இயேசு சாமி பாதி உலகம் பாதி அப்படி இருக்கக்கூடாது. அல்லது ஏசாமி விட்டு முழு உலகம் சைடே போயிடக்கூடாது. அங்க சொல்லப்படுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். என்ன, நான் அவரை போல மாறுவேன். ஒருத்தன் தப்பான வழியில போய் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பான், நான் அப்படி போவேன்னு சொல்லி போது அது சரியல்ல. கர்த்தநாம ஸ்தோத்திரம். எப்படியாக உலகத்துல போல மாறணும்னு சொல்லி மாறினா அது உங்க வாழ்க்கைக்கு ஒத்துப்பட்டு போவாது. நிறைய பேர் உலகத்துல அன்பு கூறுறாங்க. என்ன உலகத்துல அன்பு கூறுறாங்க? கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்கமே, கொஞ்சம் கெஞ்சாச்சா நல்லா இருக்கமே, கொஞ்சம் பாக்குப்பட்டா நல்லா இருக்கமே, கொஞ்சம் அவங்க அந்த தவறு செயலோட கொஞ்சம் உட்கார்ந்து நல்லா இருக்கமே, அதான் உலகத்தின் மீது அன்பு. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்படியே உங்களை எல்லா பார்த்து கொண்டு போயிடும். ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளை, உலகத்திலும் உலகில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதுல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்க தேவனிடத்துல நீங்க அன்பு கூறுங்க, இயேசுவோடு இணைந்துருங்க, தொடர்ந்து ஜபிங்க, வேதத்தை வாசிங்க, வேதம் சொல்லி கொடுக்கிற காரியங்கள்ல ஈடுபடுங்க, ஓய்வு நாள் ஆராதனையில கலந்து கொள்ளுங்க, சபையோடும் நீங்க சேர்ந்துருங்க. இயேசு சொல்ற காரியத்தெல்லாம் நீங்க புரிந்து கொண்டு நீங்க செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி, யாரோட சேர்ந்து யாரோட இணைந்து வாழ்க்கையே மிகவும் ஏசப்பா சீர்குலைந்து போய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய மகனை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, உடைய மகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. ஏசப்பா, மிகவும் அன்று கலைந்து போயிருக்கிற உடைந்து போயிருக்கிற இந்த வாழ்க்கையை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. இந்த நபர்களை பாருங்க சுவாமி. உடைந்து போன எங்க வாழ்க்கையை கர்த்தர் சரிப்படுத்துங்கப்பா.
இவங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. ஏசப்பா, இவர்கள் உம்மோடு இணைந்திருக்க உதவி செய்யுங்க, கிருபை தந்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் திரையில காட்டப்பட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி ஃபிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.